மேஜிக் நிகழ்ச்சியின் மூலம் உலக அமைதி, கோடைக்கால உடல்நலம் பாதுகாப்பு மற்றும் பள்ளி பொதுத் தேர்வு விழிப்புணர்வு குறித்து எடுத்துரைத்த நிகழ்வு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. கோவை குனியம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் டிஜோ வர்கீஸ். சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்து வருபவர். பல்வேறு சமூக பணிகளுக்காக அவர் சமீபத்தில் புகழ்பெற்ற ஜேசி டேனியல் விருது மற்றும் ஆஸ்கர் ஆஃப் மேஜிக் விருதை பெற்றுள்ளார். இந்நிலையில் கோவை சுங்கம் பகுதியில் தற்போது சர்வதேச அளவில் நடைபெற்று வரும் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மோதல்களை கைவிட்டு உலக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்தியும், கோடை காலத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் குடித்து உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்து டிஜோ வர்கீஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் தற்போது நடைபெற்று வரும் பள்ளி பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்கள் பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் தேர்வை எழுத வேண்டும், மன அழுத்தத்தை சரியாக கையாள வேண்டும் என்பதையும் அவர் தனது மேஜிக் நிகழ்ச்சியின் மூலம் சுவாரஸ்யமாக எடுத்துரைத்தார். கோவை சுங்கம் பகுதியில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மேஜிக் நிகழ்ச்சி அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சமூக பொறுப்புணர்வை கலை வடிவில் கொண்டு சேர்த்த டிஜோ வர்கீஸின் முயற்சிகளை பலரும் பாராட்டி வருகின்றனர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர் அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பீதியில் இருக்கிறோம் இங்கே. ஏன்னா வெளிநாட்டில் நம்ம சார்ந்தோர் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம அதுக்காக ஒரு பீஸ் சமாதானத்துக்கான ஒரு மேஜிக்கை நம்ம பண்ணுறோம் இன்றைக்கி. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இப்போ சம்மர் வெக்கேஷன், குழந்தைங்க எல்லாருமே இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்க என்ன சொல்கிறது, டீஹைட்ரேட் ஆகிறாங்க. அதாவது தண்ணி குடிக்காமல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறாங்க. அதாவது ஹைட்ரேஷனாக, அதாவது உடம்பு ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மேஜிக் அவேர்னஸ் உங்களுக்காக பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் குழந்தைங்க இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி பாசிட்டிவாக நம்ம படிக்கணும்.